வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெச்டிஎம்எல்ல எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறது சொல்லி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நேமு, லாஸ்ட் நேமு, அதே மாதிரி நம்பர்னு சொல்லி 3 டைட்டில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நேம் கொடுத்துருக்கேன். 3 ரோ நேம் கொடுத்துருக்கேன். இப்போ ஜஸ்ட் இந்த கிளிக் பண்ணுறோம் பாருங்கள். இந்த மாதிரி உள்ளதுக்கு என்ன பேர் சொல்கிறதுன்னா, இந்த செலெக்ஷன் பண்ணியிருக்கீங்களா, இதுக்கு பேர் என்ன சொல்கிறது, ரோன்னு சொல்கிறது. இப்போ அந்த ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா ஹெட்டிங். இதுக்கு ஹெட்டிங். இதுக்கு என்ன டேக் சொல்கிறதுனா ஹெச்டிஎம்எல்ல டிஹெச்ன்னு சொல்லுவாங்க. டிஹெச்னா என்னென்னா டேபிள் ஹெட்டிங். டேபிளினுடைய ஹெட்டிங். அந்த டேபிளினுடைய ஹெட்டிங் என்ன கொடுக்க போகிறோம், அதாவது இந்த டேபிளுக்கு ஒவ்வொரு டைட்டில், அதான் டிஹெச்ன்னு சொல்கிறது. இந்த ஃபஸ்ட்டு, லாஸ்ட்டு, நம்பர் இதெல்லாம் என்னதில் வருதுன்னா டிஹெச்சில் வரும். இந்த டேக்குக்கு என்ன பேர், இந்த எலமெண்ட்டுக்கு பேர் என்ன சொல்கிறதுனா டிஹெச்ன்னு சொல்கிறது. அடுத்தது இப்போ பாருங்கள், இந்த ரோ இருக்குது பாருங்கள். இது ஒரு ரோ சொல்கிறேன். மொத்தம் 4 விதமான ரோ இருக்குது. இந்த ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பேர் சொல்கிறதுனா அதுக்கு டிஆர்னு சொல்கிறது, டேபிள் ரோ. இது டேபிள் ஹெட்டிங். டிஹெச்னா டேபிள் ஹெட்டிங்கு, டிஆர்னா டேபிள் ரோ. அடுத்தது என்ன டேக், ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணணும்னா டேபிள்னு ஒரு டேக் யூஸ் பண்ணிக்கின்னு, இந்த மாதிரி டேபிள்னு ஒரு டேக் யூஸ் பண்ணிக்கின்னு, அதுக்கு அடுத்தது டிஆர் யூஸ் பண்ணணும், அதுக்கு அடுத்தது டிஹெச். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா இந்த டேட்டாலாம் இருக்குது பாருங்கள், இந்த முகமது, ரோஷன், இந்த ஃபோன் நம்பர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கெலாம் என்ன பேர் சொல்கிறதுனா டிடின்னு சொல்லுவாங்க. டிடினா டேபிள் டேட்டா, டிடி. ஓகேங்களா? அப்போ இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் 4 விதமான எலமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று டேபிளுங்கிற ஒரு எலமெண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது டிஆருங்கிற ஒரு எலமெண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி டிஹெச்ங்கிற ஒரு எலமெண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி டிடிங்கிற ஒரு எலமெண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? டேபிள்னா காமனாக உள்ளது, ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்காக உள்ள டேகு. அடுத்தது டிஆர்னா ஒவ்வொரு ரோவை கிரியேட் பண்ணுறதுக்காக, டிஹெச்னா ஃபஸ்ட்டு ஹெட்டிங் இருக்குது பாருங்கள், ஹெட்டிங் கிரியேட் பண்ணுறதுக்காக. பாக்கி டேட்டாஸ்க்கெலாம் என்ன பேர் சொல்லுதுன்னா டிடிங்கிறது. இதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம என்ன செஞ்சாச்சு, ஹெச்டிஎம்எல் உள்ள வந்தாச்சு. இப்போ நம்ம ஹெச்டிஎம்எல்ல வந்துட்டோம். அந்த ஹெச்டிஎம்எல்ல இருக்கிறோம். இந்த ஹெச்டிஎம்எல்லுடைய ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு டேபிள் டேக்கை கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ டேபிள்னு கொடுத்துங்க. இங்கே என்ன கொடுத்துட வேண்டியது, டேபிள்னு கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு ஸ்லாஷு டேபிள்னு கொடுத்துட வேண்டியது. டேபிள் கொடுத்துட்டு ஸ்லாஷ் டேபிள்னு கொடுத்துட வேண்டியது. டேபிள் அதே மாதிரியே ஸ்லாஷ் டேபிள்னு கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது நான் என்ன சொல்லியிருக்கேன், டிஆர். டிஆர்னா என்னென்னா ஒரு டேபிள் ரோ ஒன்று கிரியேட் பண்ணணும். அப்போ டிஆர்னு கொடுத்துருங்க. டிஆர்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு ஸ்லாஷ் டிஆர் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்லாஷ் டிஆர் கொடுத்து க்ளோஸ் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு ரோ, இப்போ ஒரு ரோ வந்துருச்சு. இந்த இடத்துல ஒரு ரோ வந்துருச்சு. அதாவது ஒரு ரோ கிரியேட் பண்ணியாச்சு. அந்த ரோக்குள்ளே என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட் ரோவில் என்ன வரும், ஒரு டேபிளில் ஃபஸ்ட்டு ரோவில் என்ன வரும்னா ஹெட்டிங் வரும். ஃபஸ்ட்டு ரோவில் ஹெட்டிங். அப்போ அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, டிஹெச்ன்னு சொல்லியிருக்கேன். டிஹெச், டேபிள் ஹெட்டிங் கொடுத்துட்டு அதை ஒரு ஸ்லாஷு டிஹெச் கொடுத்துருங்க. அப்போ இதுக்குள்ளே நம்ம எழுதி ஆகணும். அதாவது ஒரு டிஆர் ஸ்லாஷ் டிஆருங்கள என்ன கொடுத்துருக்கோம், அதில் ஒரே ஒரு காலம் கொடுத்துருக்கோம், ஒரு காலத்துக்கு உள்ளது கொடுத்துருக்கோம். இப்போ இதில் நம்ம என்ன செட் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு நேம். ஃபஸ்ட்டு நேம், ஃபஸ்ட் நேம்னு கொடுத்தாச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராமை போய் ரன் பண்ணி பாருங்களேன். ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேம்னு சொல்லி வந்திருக்கும். இப்போ இந்த வந்துருச்சு பாருங்கள், ஃபஸ்ட்டு நேம்னு சொல்லி ஒரே ஒரு காலம் வந்துருச்சு. இப்போ இது என்ன சொல்கிறது, டேபிளினுடைய ஹெட்டிங். இப்போ வெளியே வந்துடுங்க, இதை விட்டு வெளியே வந்துடுவோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு அந்த ஒரே ரோக்குள்ளே அடுத்த காலம் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டுன்றது ஃபஸ்ட் நேம் கொடுத்தாச்சு. அடுத்த காலம் என்ன வரும், லாஸ்ட் நேம். டிஹெச் டேபிள் ஹெட்டிங், லாஸ்ட் நேம். லாஸ்ட் நேம் சொல்லி கொடுத்துட்றேன். லாஸ்ட் நேம் சொல்லி கொடுத்துட்டு ஸ்லாஷு டிஹெச் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ போய் ரன் பண்ணி பாருங்கள், அடுத்த காலம் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு நேம் வந்துருச்சு, லாஸ்ட் நேம் வந்துருச்சு. ஓகே, அடுத்தது வாங்க. அடுத்து என்ன கொடுக்க போகிறோம், அடுத்த 3வது காலம் டிஹெச் கொடுத்துட்டு ஃபோன் நம்பர் சொல்லி என்ட்ரி பண்ணுறோம்.
என்ட்ரி பண்ணியாச்சு. அதையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். TH டேபிள் ஹெட்டிங். இப்போ வந்து 3 விதமான ஹெட்டிங் கொடுத்தாச்சு. அதாவது 3 காலம், 1 2 3. எப்படி ஃபர்ஸ்ட் நேம் ஒரு காலம், லாஸ்ட் நேம் இன்னொரு காலம், அடுத்தது ஃபோன் நம்பர், மொத்தம் 3 காலம். இது எதில் வருதுன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் டேபிள் ஹெட்டிங்கில் வருது. ஹெட்டிங் கொடுத்தாச்சு. இப்போ இதை ரன் பண்ணி பாருங்கள். ரன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்திருக்கு. ஆனால் என்ன வரல, பார்டர் எதுவுமே வரல, டேபிள் எதுவுமே வரல. 3 காலம் மட்டும் உட்காந்து கிடக்கு. 3 டைட்டில் மட்டும் இருக்குது. ஆனால் என்ன அதுக்கு இல்லை, பார்டர் எதுவுமே இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த பார்டரை செட் பண்ணணும். இந்த பார்டரை எப்படி செட் பண்ணுறது, இந்த பார்டரை வந்து எப்படி செட் பண்ணுறது, அதுக்கு தான் என்ன செய்யணும், இங்கே வந்து இந்த இடத்துல இப்போ இந்த பாருங்க, ஸ்லாஷ் ஹெட்டிங்கு கீழே ஸ்டைல் அப்ளை பண்ணணும். இது வந்து என்ன சொல்கிறேன்னா இன்டர்னல் சிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதில் போய் ஸ்டைல்னு கொடுத்துருங்க. ஸ்டைல்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. அதே மாதிரி ஸ்லாஷ் ஸ்டைல்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒன்று ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்னொன்று ஸ்டைல் கொடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டைலுக்குள்ளே நம்ம என்ன எழுத போகிறோம்னா டேபிள் TR TH அடுத்தது TD ஒன்று போட போகிறோம். அதே வேணாலும் இந்த இடத்துல போட்டுடுறேன். இப்போ ஒரு ரோ முடிஞ்சு. இப்போ நான் அடுத்த ரோ இங்கே செட் பண்ணிக்கிறேன் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே என்ன செய்யணும், இந்த 3க்கும் சேர்த்து ஒரு பார்டர் ஒன்று செட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன கொடுத்தாகணுன்னா டேபிள்னு கொடுத்துருங்க, ஒரு கமா கொடுத்துருங்க, TRன்னு கொடுத்துருங்க, ஒரு கமா கொடுத்துருங்க, THன்னு கொடுத்துருங்க, ஒரு கமா கொடுத்துருங்க, TD நம்ம ஒன்றும் போடல, அடுத்தது நம்ம போட போகிறோம். அதனால் TD அதையும் சேர்த்துக்கிட்டு இந்த ப்ராக்கெட்டை கொடுத்து ஓப்பன் பண்ணுங்க. இந்த ப்ராக்கெட்டை கொடுத்து ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துட்டு அங்கே என்ன எழுதணும்னா ஒரே ஒரு லைன் தான், பார்டர்னு சொல்லி கொடுத்துங்க. பார்டர்னு சொல்லி கொடுத்துட்டு கோலன் கொடுத்துட்டு எத்தனை பிக்சல், ஒரு பிக்சல் கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துருங்க. பிக்சல் கொடுத்துட்டு சாலிடுன்னு சொல்லி பிளாக் கலரில் இருக்குன்னு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துருங்க. இந்த மாதிரி கொடுத்துட வேண்டியது. பார்டர் கோலன் ஒரு பிக்சல் இருக்குன்னு சாலிடு பிளாக்ஸ் சொல்லி கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு இப்போ இதை ரன் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பார்டர் லைனும் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு பாருங்கள். இதே மாதிரி பார்டர் வந்துடும். பார்டர் ஒன்று வரும்போது பாருங்களேன், சின்ன ஓண்டு தான் இருக்குது உங்களுக்கு இந்த டேபிள். இந்த டேபிள் வந்து எனக்கு நம்ம அதாவது இந்த கம்ப்யூட்டரில் என்ன ஸ்க்ரீன் பார்க்குறோமோ அந்த அளவு எனக்கு வேணும். அந்த அளவு வேணும்னா என்ன செய்யணும், அதுக்கு வித்து ஒன்று செட் பண்ணிக்கணும். வித்து எங்கே செட் பண்ணுறதுன்னா இந்த டேபிளுக்கு பக்கத்தில் போய் வித்து செட் பண்ணிக்கலாம். டேபிளுக்கு பக்கத்தில் போய் வித்து செட் பண்ணிங்க. அது எப்படி செட் பண்ணணும்னா ஸ்டைல் சொல்லி செட் பண்ணணும். டேபிளுக்கு பக்கத்தில் ஸ்டைல் ஈக்குவல் டு கொட்டேஷனுக்குள்ளே என்ன கொடுத்துட வேண்டியது, வித்துன்னு சொல்லி கொடுத்துட வேண்டியது. வித்து கொடுத்துட்டு செமிகோலன் 100% சொல்லி கொடுத்துடணும். இந்த மாதிரி கொடுத்துடணும். 100% சொல்லி கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணுங்க. அதாவது டேபிளுடைய வித்து, நம்ம போடுற டேபிளுடைய வித்து எவ்வளோங்க, 100% எடுத்துக்கணுமா. நம்ம ஒரு ஸ்க்ரீனில் எவ்வளோ பார்க்க போகிறீங்களோ அது டோட்டலாக அப்படியே 100% தான். அது 100% எடுத்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ ரன் பண்ணி பாருங்கள். அந்த டேபிள் வந்து பார்க்குறதுக்கு ஒன்றும் ஃபுல்லாக வரல, ஏதோ சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அதில் என்ன இருக்குன்னா இந்த பாருங்கள், இப்போ டேபிள் கொடுத்தாச்சு. ஸ்டைல் ஈக்குவல் டு வித்து கொடுத்துருக்கேன். வித்து கொடுத்துட்டு கோலன் 100% ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. வித்துக்கு வந்து என்ன கொடுத்துருக்கேன், TH விட்டுட்டோம் பாருங்கள், WIDTH வித்து கொடுத்துட்டு அப்போ கரெக்டாக வந்துடும். இப்போ ரன் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு 100% உங்களுக்கு கரெக்டாக வந்துருக்கும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ டேபிள் வந்து நீட்டாக வந்து உட்காந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, ஃபோன் நம்பர். இப்போ என்ன செஞ்சுருக்கோம், ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரே ஒரு ரோ மட்டும் TR போட்டிருக்கோம். அதே மாதிரி ஒரே ஒரு டேபிள் ஹெட்டிங் இருக்குது. டேபிள் ஹெட்டிங்னா என்னது, THன்னு இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்தது டேபிள் டேட்டாவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு இதில் என்ன செய்ய போகிறோம், டேபிளினுடைய டேட்டாவை ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது ஓகே, இது புரிய நினைக்கிறேன். ஸ்டைல் பார்த்துருச்சாச்சு. இதில் வந்து இந்த ஸ்டைல் எப்படி வித்து பார்த்தாச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது அடுத்த ரோ க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ ஒரே ஒரு ரோ மட்டும் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த ரோ இங்கே க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க, ஒரு என்ட்ரு கொடுத்துங்க. ரெண்டாவது ரோ TR போட்டுற வேண்டியது.
கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு ஸ்லாஷு டிஆர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதுக்கு இடையில நம்ம என்ன எழுத போகிறோம், 3 விதமான காலம் எழுத போகிறோம். எதில், டேபிள் டேட்டாவோட. டேபிள் ஹெட்டிங் முடிஞ்சு, அப்போ டிடி டேபிள் டேட்டா, அதே மாதிரி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. டிடி கொடுத்துட்டு இதுக்கு இடையில ஒரு இது எழுதிட வேண்டியது. என்ன எழுதிட வேண்டியது, ஃபஸ்ட் நேம். ஃபஸ்ட் நேம் என்ன இருக்குது, முகமட்னு கொடுத்தாச்சு. அடுத்தது ஒரு என்ட்ரு தட்டுறேன். அடுத்த டேட்டா லாஸ்ட் நேம் ரோசன் சொல்லி கொடுத்தாச்சு. அதே ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். டிடி இதையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்தது அவருடைய ஃபோன் நம்பரு டிடி டிடி டேபிள் டேட்டா, ஃபோன் நம்பர் எது சம்திங் நம்பர்னு வச்சிங்களேன், இந்த மாதிரி கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அதையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். டிடி. இப்போ என்ன செஞ்சாச்சு, ஒரு டேபிள் ஹெட்டிங் கொடுத்தாச்சு, அதே மாதிரி ஒரே ஒரு ரோ டேட்டாவும் கொடுத்தாச்சு. இப்போ போய் ரன் பண்ணி பாருங்கள். இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த வருது பாருங்கள், ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, ஃபோன் நம்பர் எல்லாமே வந்துருச்சு. இங்கே நீட்டாக வந்துருச்சிங்களா. ஆனால் சென்டரில் வரல, லெஃப்ட் சைடில் வந்திருக்கு. அதை நம்ம அப்புறம் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு நேம் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ரோ என்ன வந்துருச்சு, டேபிள் ஹெட்டிங்கு. ரெண்டாவது ரோ டேபிள் டேட்டா வந்துருச்சு. அதே மாதிரி அடுத்த ரோ, மூணாவது ரோ டிஆர் கொடுத்து க்ரியேட் பண்ணிடுங்க. டிஆர் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸ்லாஷு டிஆர் டேபிள் ரோ கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுறோம். இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிங்க. இதில் போய் நம்ம என்ன க்ரியேட் பண்ண போகிறோம் இந்த இடத்துல, அடுத்தது டேபிள் டேட்டா ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. திருப்பி டேபிள் டேட்டா ஸ்லாஷு டேபிள் டேட்டா க்ளோஸ் பண்ணிட வேண்டியது. இதுக்கு இடையில அடுத்த நேம் என்ன எழுத போகிறோம், முகமட்னு கொடுத்தாச்சு. இது ஒரு டேட்டா முடிஞ்சிச்சு. அடுத்தது என்ட்ரு டேபிள் டேட்டா. இந்த இடத்துல சஹின்னு கொடுத்தாச்சு. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி ஸ்லாஷு டிடி. அடுத்தது அவருடைய ஃபோன் நம்பரு டிடி நம்பர் கொடுத்துட்டேன். ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். ஸ்லாஷு டிடி. இப்போ 2 பேர் நம்பர் கொடுத்தாச்சு. அடுத்தது மூணாவது, இப்போ இதில் முடிஞ்சு வச்சிங்களா, இந்த இது முடிஞ்சு. அடுத்தது மூணாவது டேட்டா ரோ இன்னொரு ரே டிஆர் கொடுத்துங்க. டிஆர் கொடுத்துட்டு ஸ்லாஷு டிஆர் கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு இடையில இன்னொரு டேட்டாஸ் எழுத போகிறோம். என்ட்ரு கொடுத்துருங்க. இந்த இடத்துல வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துங்க. இந்த இடத்துல எழுத போகிறோம் டிடி முகமட். அதை ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. டிடி. அடுத்த டேட்டா டிடி நசீம். அடுத்த ஸ்லாஷு டிடி கொடுத்துட்டேன். அடுத்தது ஃபோன் நம்பரு டிடி டேபிள் டேட்டா ஸ்லாஷு டிடி க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ போய் ரன் பண்ணி பாருங்கள். ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா டேபிள் நீட்டாக வந்திருக்கும். ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, ஃபோன் நம்பரு எல்லாமே வந்துடுச்சு. இப்போ இந்த டேட்டாஸ் எனக்கு சென்டரில் வேணும். இந்த டேட்டாஸ் எனக்கு சென்டரில் வேணும்னா அதுக்கு ஒன்று செட் பண்ணிக்க வேண்டியது. எங்கே செட் பண்ண வேண்டியது, இந்த இடத்துல தான். இந்த இருக்குது பாருங்கள், டேபிளினுடைய இந்த இருக்குது பார்த்தீங்களா, டேபிளினுடைய இப்போ இங்கே என்ன வேணும் நமக்கு, அதாவது டேபிளினுடைய டேட்டா. இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த முகமது, இந்த ரோசனு, இந்த பேர்லாம் வந்திருக்கு. டேட்டாஸ்லாம் என்னது, டிடின்னு சொல்லுவாங்க, டேபிள் டேட்டா. அப்போ இந்த டேபிள் டேட்டாவை நம்ம என்ன செய்யணும், சென்ட்ரு அலைன்மெண்ட்டாக மாற்றணும். அதை எங்கே மாற்றுறதுன்னா இந்த இடத்துல தான் மாற்றணும். இங்கே ஒரு என்ட்ரு ஒன்று கொடுத்துங்க. கொடுத்துட்டு டிடி ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துங்க. கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துங்க. இதில் போய் என்ன செய்ய போகிறோம், டெக்ஸ்ட்டு அலைன் என்ன கொடுக்க போகிறீங்க, டெக்ஸ்ட்டு அலைன்னு கொடுத்துட்டு அதில் போய் சென்டர்னு கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துங்க. அதாவது என்ன கொடுத்துருங்க, ஒன்றுமே கிடையாது. டிடி டேபிள் டேட்டாவினுடைய எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுறோம். ஓப்பன் ப்ராக்கெட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்றோம்.
அலைன்மெண்ட்டுக்கு என்ன வந்து இதுனா டெக்ஸ்ட் அலைன் சொல்லுவாங்க, அந்த ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. கோலன் கொடுத்துட்டு அதுக்கு என்ன கொடுத்துருந்து சென்டர்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு செமிகோலன் கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணிங்கன்னா அந்த டேட்டாஸ் என்ன செஞ்சிடும் உங்களுக்கு அழகாக உங்களுக்கு சென்டரில் வந்துடும். அப்போ இந்த மாதிரி ஒரு டேபிள் வந்து நம்ம என்ன செய்யலாம், ஹெச்டிஎம்எல்ல வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக டேபிள். இதுக்குள்ளே நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், டிஹெச்னா டேபிள் ஹெட்டிங் ஃபஸ்ட்டு உள்ளது, அடுத்தது டேபிள் டேட்டா. இந்த ஒவ்வொருக்கும் ஒரு ரோ ஒன்று செட் பண்ணணும். அதை நான் பண்ணியிருக்கேன் டிஆர்னு சொல்லியிருக்கேன். டிஆருக்குள்ளே தான் என்ன வரும், டிஹெச் வரும். அதே மாதிரி டிஆருக்குள்ளே தான் டிடிஎம் வரும். இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.